வணக்கம். இப்பதிவில் புலிப்பாணி சித்தர் பற்றி காண்போம். புலிப்பாணி சித்தர் போகரின் சீடர்களில் ஒருவர். இவர் பழனி மலையில் இருக்கக்கூடிய முருகனுக்கு ஒரு புலியின் மீதேறி குடம் நீர் எடுத்து சென்று நீராடுவித்த காரணத்தினால தான் புலிப்பாணி அப்படிங்கிற காரண பேர் அமைந்திருக்கலாம் அப்படின்னு இவரோட நூல்கள் சொல்லுது. பழனி மலையில் உள்ள இந்த போகர் சமாதிக்கும் போகர் வைத்து பூஜித்து கூறப்படும் இந்த சிவலிங்கத்துக்கும் இப்போ வரைக்குமே பூஜை செஞ்சு வரவங்கள புலிப்பாணி சாமியார் அப்படிங்கிற பேரால் இப்போ வரைக்குமே வழங்கி வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே புலிப்பாணி இயற்றியதாக கூறப்படக்கூடிய இந்த நூல்களில் காணலாம். இவர் இயற்றிய நூல்கள் திரட்டு நூல்கள் அப்படிங்கிறதும், புலிப்பாணிங்கிறவர் சீன நாட்டவர் அப்படின்னும், போகரோடு இவர் சீன நாட்டுக்கு மீளாமல் இங்கே தங்கிவிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்னா பேராகதாதியை தொகுத்தவங்க மூலமாக நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். புலிப்பாணி இயற்றிய நூல்கள் பார்த்தோன்னா புலிப்பாணி 500, புலிப்பாணி வன்ம விதி, புலிப்பாணி சாந்தி முறை, புலிப்பாணி சிதம்பர பூசா விதி, புலிப்பாணி பழத்திருட்டு, புலிப்பாணி மாந்திரீக வைத்தியம், இதெல்லாம் இவர் இயற்றிய நூல்கள் அப்படின்னு பார்க்கலாம். இவரும் இவரை 15 சித்தரில் ஒருத்தரை எந்த நூல்லுமே கூறப்படலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இவர் நவநாத சித்தர்களில் வரலாம் அப்படிங்கிறது ஒரு சில கருத்து. அடுத்ததாக கொங்கணவர் பற்றி காண்போம். கொங்கணவர் போகருடைய திருமகனார். இவர் சேர நாட்டுக்கு வடபால் உள்ள கொங்கண நாட்டோட மாதரசுக்கும் போகருடைய அருளால் தோன்றியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கருவூரார் அவருடைய பாடலில் கொங்கண தந்தை போகநாதர் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார். இப்போ கொங்கணர் பெயரால் வழங்குறது ஒரு செவிவதி வரலாறு இங்கே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, கொங்கணவர் ஒரு சமயம் நடந்து போயிட்டுருக்கப்போ ஒரு கொக்கு அவர் மேலே எச்சம் போட்டுரும். இவர் என்ன பண்ணுவார், உடனே சினந்து அந்த கொக்கை பார்க்கும்போது அந்த கொக்கு எரிஞ்சு நீராக போயிடும். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுவார், இவருடைய விந்தையை கண்டு இவரே வியந்து தருக்கால இருப்பார். இந்த தருக்கால சித்தத்தோட திறம் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதே அவருடைய ஆணவம் அவருக்கு மறைச்சிருது. அதுக்கப்புறம் சில நாள் போனதுக்கப்புறம் வழக்கம் போல் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு நின்று பிச்சை கேட்குறாரு. அந்த வீடு திருவள்ளுவருடைய வீடு. அப்போது என்ன பண்ணாருன்னா, இப்போ நல்ல கொழுநன் பணிவிடையில் ஈடுபட்டிருந்த வாசுகி அம்மையார், ஒரு நல்ல ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க வாசுகி அம்மையார். அவங்க கொஞ்சம் காலம் தாழ்த்தி பிச்சை போடுறாங்க. அந்த கொங்கணவர் பிச்சை காலம் தாழ்த்ததுனால அந்த அம்மையாரை கோபமாக பார்க்குறாரு, அதாவது சினந்து பார்க்குறாரு. ஆனால் அவருடைய கற்பு தீயை இவரோட பார்வை ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தம்மை உறுத்து பார்த்த ஆடவனை எள்ளி பார்த்து குறுநகையுடன், அந்த அம்மா வாசுகி அம்மையார், அவங்க குறுநகையுடன் கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்ட கொங்கணவர் தம்மை விட இவங்க சித்தியில் ரொம்ப மேம்பட்டிருக்காங்க. இந்த நங்கையை கண்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாணி தாங்கொண்ட செருக்கினை கண்டு வருந்தினார். அதுக்கப்புறம் அவர் கொண்ட செருக்கை நினச்சி ரொம்ப வருத்தமாகிறாரு. அதே மாதிரி இந்த வரலாற்றில் கூறப்பட்ட கொங்கணவர் முக்காண்டம், அதாவது 3000 பாடல்கள், முக்காண்ட சூத்திரம், வைப்பு நூல், பச்சினி, சரக்கு வைப்பு 100, நவகிரக சுக்கிஷம், கொங்கணவர் வாக்கியம் 10, சூத்திரம் 13, கொங்கணவர் 40, கொங்கணவர் 8, கொங்கணவர் தீட்சா விதி, இதெல்லாம் வரலாற்றில் கூறப்படக்கூடிய கொங்கணவருடைய நூட்கள். தேங்க்யூ.